மழை காலத்துல பஜ்ஜி பண்ண போலன்னு அம்மா சொன்னதால அப்புறம் கடை வச்சோம். மக்கள் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் நல்லா தான் வச்சிருக்கீங்க, அதனால நீங்க டிஃபன் கடை வைக்கலாம், நல்லா தான் போகும்னு சொல்லி சொன்னாங்க. டிஃபன் கடை ஸ்டார்ட் பண்ணோம். இதுவரை நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகுது. என் கடை பேர் வந்து சரவண உணவகம். இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வளசரவாகம் கார்பரேஷன் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு. நம்மள்ட்ட காசு இல்லைனாலும் கூட நீங்க சாப்பிட்டு போங்க, நாளைக்கு வந்து கொடுங்க அப்படிங்கிற ஒரு அன்பு தான் நம்மளை திருப்பி திருப்பி இங்க வர வைக்கிறது. அந்த கார சட்னி சரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எப்போ வந்து கேட்டாலும் எந்த பொருளும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே இருக்கு, இட்லியாச்சும் தோசையாச்சும் இருக்குன்னு சொல்லி உடனே கஸ்டமருக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த தடவை வந்தாலும் நான் இங்கே சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் வளசரவாக்கத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு கடையில் 20 ரூபாய்க்கு தோசையும் 25 ரூபாய்க்கு 2 பரோட்டாவும் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையோட ஸ்பெஷலு தக்காளி சட்னி தான் சொல்கிறாங்க. வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்தில் துணி எடுக்க வந்தேன், அப்படியே பக்கத்தில் ஹோட்டல் இருந்துச்சு. 2 புரோட்டா கொஞ்சம் குருமா, கோழி குருமா சாப்பிட்டேன். அருமையாக இருந்துச்சு. சாப்பாடு எதார்த்தமாக கொடுத்தாங்க, இலையில வச்சு சுகாதாரமாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபேமிலியாக வந்து எல்லாருமே சாப்பிட்டோம். அடுத்த தடவை வந்தாலும் நான் இங்கே சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு. சார், நான் வளசரவாக்கத்துல 5 வருஷமா இருக்கேங்க. இந்த ஹோட்டல் என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்து நான் அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து காசு வந்து ரொம்ப இதாக பார்க்க மாட்டாங்க. 1 ரூபா 5 ரூபா 10 ரூபா இல்லைன்னா கூட சேவை மனப்பான்மை தான் செய்வாங்க. ஏன் கள்ளக்குறிச்சிக்காரங்க ஒரு சத்தியத்தை கட்டுப்பட்டு அந்த தொழில் செய்கிறாங்க, ஒரு நியாய தர்மமாக பார்த்து. அதே மாதிரி இதில் இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா, அந்த சிக்கன் குழம்பும் சரி, அந்த கார சட்னியும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்களுக்கே சப்ளை பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஜனங்க ஆதரவு கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுனால, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் வரோம். இந்த கடை வந்து 1.5 வருஷமா எனக்கு தெரியும். நான் சென்னைக்கு வந்த புதுசுலேருந்து இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடும் இந்த கடையில் சாப்பிட்ற சாப்பாடும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். அதே நாள் தான் இந்த கடையை விரும்பி வருவாங்க. இந்த விரும்பி வர்றது எதுக்காண்டி வராங்கன்னா, சாப்பாடு குவாலிட்டியாகவும் இருக்கும், 2வது வந்து சாப்பிட்றவங்களுக்கு மன நிறைவாக கொடுப்பாங்க. தக்காளி சட்னி இங்கே கெட்டியாக கொடுப்பாங்க, வெரி குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், நம்மள்ட்ட காசு இல்லைனாலும் கூட நீங்கள் சாப்பிட்டு போங்க, நாளைக்கு வந்து கொடுங்க அப்படிங்கிற ஒரு அன்பு தான் நம்மளை திருப்பி திருப்பி இங்கே வர வைக்கிறது. இந்த கடை எனக்கு 1 வருஷமாக தெரியும். டெய்லியும் வருவேன். டெய்லியும் இட்லி தோசை எல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். எல்லாம் நல்லா அருமையாக இருக்கும். இன்றைக்கி புரோட்டா சொல்லியிருக்கேன், அதுவும் சாப்பிட்டேன், அதுவும் நல்லா இருக்குது. குருமா அதோட நல்லா இருக்குது. சிக்கன் எல்லாம் அருமையாக இருக்குது. இன்றைக்கி பார்சல் சொல்லியிருக்கேன் புரோட்டா, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடை 3 வருஷம் தெரியும். நான் டெய்லி வந்து சாப்பிட்டு தான் போறேன். இன்னைக்கு மட்டும் பார்சல் கட்டிட்டு போறேன். ஏன்னா என் கூட சேர்ந்து ஒய்ஃபும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு பார்சல் கட்டிட்டு வான்னு சொல்லிட்டு நானும் பார்சல் கட்டிட்டு போறேன். நல்லா இருக்கும், குழம்பு எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்டு திருப்தியா போகலாம். நல்லா ஒரு டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க வந்து சாப்பிட்டு திருப்தியா போங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கே சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். எப்போ வந்து கேட்டாலும் எந்த பொருளும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே இருக்கு, இட்லியாச்சும் தோசையாச்சும் இருக்குன்னு சொல்லி உடனே கஸ்டமருக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பரை இலையில வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக இலையில வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆறு மாசமா தெரியும் கடை. ரெகுலரா பொரோட்டா ஆம்லேட் எதுவும் சாப்பிடுவேன். இன்னைக்கு கல் தோசை ஆம்லேட் சாப்பிட்டேன். சாப்பாடு ஒர்த்தா இருந்துச்சு. இலையில வச்சுக்கிறது ஹெல்த்தியா இருக்குது, நீங்க ரேட்டும் கம்மியா இருக்குது. வீட்டுல இருக்க மாதிரி இருக்குது, வந்து எல்லாரும் டைப் பண்ணி பாருங்க. இந்த கடையில வந்து 1 வருஷமா சாப்பிட்றேன்.
இட்லி தோசை எல்லாம் நல்லா இருக்கு. ஓகேங்களா, எல்லாரும் வந்து சாப்பிடணும். நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வணக்கம், என் பேர் ஐயனாரு. என் கடை பேர் வந்து சரவண உணவகம். இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வலசரவாக்கம் கார்பரேஷன் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு. என் கடை 7:30 மணிலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் இருக்கு. நம்ம கடையில இட்லி, தோசை, பரோட்டா, கல் தோசை இருக்கு. முட்டை தோசை இருக்கு, முட்டை நைஸ் இருக்கு, ஆனி நைஸ் இருக்கு, கல் நைஸ் இருக்கு. இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி நாங்க இளநீர் கடை, ஜூஸ் கடை வச்சிருந்தோம். அப்ப வந்துட்டு மழை காலத்துல பஜ்ஜி பண்ண போலன்னு அம்மா சொன்னதால அப்புறம் கடை வச்சோம். மக்கள் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் நல்லா தான் வச்சிருக்கீங்க, அதனால நீங்க டிஃபன் கடை வைக்கலாம், நல்லா தான் போகும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க வீட்டுல ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி டிஃபன் கடை ஸ்டார்ட் பண்ணோம். இதுவரை நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகுது. நம்ம கடை ஸ்பெஷல்னா தக்காளி சட்னி தான். பாத்தீங்கன்னா எல்லாம் நாங்க ஃபேமிலியா தான் எல்லாம் பண்றோம். எங்க ஒய்ஃப் வந்து வீட்டுல எல்லாம் செய்து கொடுப்பாங்க. நானே என் பையனும் கடையை பாத்துக்கிறோம். அப்பா வந்து பாப்பா கூட வந்து ஹெல்ப் பண்ணும் கூட. இதுவரை கடை நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் மக்கள் தான். இதுக்கப்புறமும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.